வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நியூ சிலபஸ் படி தமிழில் அலகு 7ல் அறநூல்களில் இன்னா 40 நம்ம பார்க்க போகிறோம். இன்னா 40 அப்படிங்கிறது 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. நீதி நூல்களில் சிறியது என்னது அப்படின்னு பார்த்தோம்னா இன்னா 40. இதோடைய ஆசிரியர் கபிலர். கபிலருடைய காலம் 4ஆம் நூற்றாண்டு. சைவ சமயத்தை இவர் சார்ந்தவர். இன்னா 40 பாவகை இன்னிசை வெண்பா. இன்னா என்பதோடைய பொருள் என்னன்னா துன்பம். துன்பம் தரக்கூடிய செயல்களை தொகுத்து கூறக்கூடிய நூல் தான் இன்னா 40. ஒவ்வொரு பாடலிலும் இன்னா என்ற சொல் இடம்பெற்று இருக்கும். இன்னது துன்பம் தரும் என்று கூறக்கூடிய 40 வெண்பாக்களாலான நூல் தான் இன்னா 40. கடவுள் வாழ்த்து பாடலில் கபிலர் சிவன், பலராமன், திருமால், முருகன் இந்த கடவுளை வணங்கி இருக்கிறாரு. பெற்ற தாயை கண்ணனை காத்தல் வேண்டும் என வலியுறுத்தும் இலக்கியம் எது அப்படின்னா இன்னா 40 தான். இரட்டை அறநூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா இன்னா 40, இனியவே 40. இது ரெண்டும் சேர்ந்தது இரட்டை அறநூல்கள். இன்னா 40 பாடல் அடிகள் பார்க்க போகிறோம். குளவிகள் உற்ற பிணி இன்னான்னு முடிஞ்சிருக்கு இந்த லைனில். தீமையுடையார் அருகில் இருந்தால் இன்னா. பந்தம் இல்லாத மனைவியின் வனப்பின்னா. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடல்லையுமே இன்னா அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கும். அதுக்கடுத்து நம்மளுடைய சிறப்பு தமிழ் 12th சிறப்பு தமிழில் சொல்லியிருக்காங்க நா 40. நா 40 அப்படின்னா என்னென்னா இன்னா 40, இனியவே 40, கார் 40, களவழி 40. இந்த இன்னா 40ம் இனியவே 40ம் அறநூல்கள். கார் 40 அப்படிங்கிறது அகநூல், களவழி 40 அப்படிங்கிறது புறநூல். இப்போ இந்த இன்னா 40 அப்படிங்கிறது இன்னது துன்பம் தரும் என்று கூறக்கூடிய 40 வெண்பாக்களால் ஆனது. இந்த நூலுடைய ஆசிரியர் கபிலர். இனியவே 40ன்னு பார்த்தோம்னா இன்னது இன்பம் பயக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 40 வெண்பாக்களை கொண்டது. இதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா பூதஞ்சேந்தனாரால். அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா சிறுபஞ்ச மூலம். சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிறது எழுதியவர் யார் அப்படின்னா காரியாசன். கண்வனப்பு கண்ணோட்டம், கால்வனப்பு செல்லாமை, எண்வனப்பு இத்துணையாம் என்றுரைத்தல், பண்வனப்பு கேட்டார் நன்றென்றல், கிளர் வேந்தன் தன்னாடு வாட்டான் நன்றென்றல் வனப்பு. இதை எழுதியவர் யாருன்னா காரியாசன். இதோடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்ணுக்கு அழகு இரக்கம் கொள்ளுதல், காலுக்கு அழகு பிறரிடம் இறந்து செல்லாமை இருத்தல், ஆராய்ச்சிக்கு அழகு தமது முடிவை துணிந்து சொல்லுதல், இசைக்கு அழகு அதனை கேட்போர் நன்றென புகழ்தல், அரசனுக்கு அழகு குடிமக்களை வருத்தாமல் காப்பவன் என்று பிறர் அவரை புகழ்ந்து உரைத்தல் அப்படின்னு இந்த பாடலில் சொல்லியிருக்காங்க. சொற்பொருள் கண்ணோட்டம் இரக்கம் கொள்ளுதல், என் வனப்பு ஆராய்ச்சிக்கு அழகு, வனப்பு அழகு, கிளர்வேந்தன் புகழுக்கு உரிய அரசன், வாட்டான் வருத்த மாட்டான். இலக்கண குறிப்பு கண்ணோட்டம் செல்லாமை உரைத்தல் என்றல். இது 4மே தொழில் பெயர்கள். கேட்டார் வாட்டான் இது ரெண்டும் வினையாளனையும் பெயர்கள். பகுவத உறுப்பிலக்கணம் பார்ப்போம். கேட்டார் கேட் இல் ப்ளஸ் இட்டு ப்ளஸ் ஆர். கேள் அப்படிங்கிறது பகுதி, இல் இட்டானது விகாரம், இட் அப்படிங்கிறது இறந்த கால இடைநிலை, ஆர் அப்படிங்கிறது பலர்பால் வினைமுற்று விகுதி. அணி சொற்பொருள் பின்வரும் நிலையணி. ஏன் அப்படின்னா வனப்புன்னு எல்லா லைன்லையுமே வந்திருக்கும். வனப்புடைய பொருள் அழகு. அந்த பொருள் மாறாமல் திருப்பி வந்ததுனால தான் இது சொற்பொருள் பின்வரும் நிலையணி அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் ஆசிரியர் குறிப்பு பார்க்க போகிறோம். காரியாசன் மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாருடைய மாணாக்கர் அப்படின்னு சிறப்பு பாயிரம் கூறுது. இவர் சமண சமயத்தை சார்ந்தவர். காரியாசனும் கனிமேதாவியரும் ஒரு சாலை மாணாக்கர். பெரும்பான்மை பொது அறக்கருத்துக்களும் சிறுபான்மை சமண அறக்கருத்துக்களும் இந்த நூலில் இடம்பெற்றிருக்குது. நூல் குறிப்பு சிறுபஞ்ச மூலம் 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. இதோடைய ஆசிரியர் காரியாசன். இந்த நூல் கடவுள் வாழ்த்தோட 97 வெண்பாக்கள் உள்ளன. கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த 5 மூலிகையுடைய வேர்களும் உடல் நோயை தீர்ப்பன. அதுபோல் சிறுபஞ்ச மூலம் அப்படிங்கிற பாடலில்
கூறப்பட்டு இருக்கக்கூடிய 5 கருத்துக்களும் மக்களுடைய மனநோயை போக்கக்கூடியது. ஆகையால் இந்த நூல் சிறுபஞ்ச மூலம் என பெயர் பெற்றது. அடுத்து புக் பேக் பார்ப்போம். கோடிட்ட இடம் கண்ணுக்கு அழகு கண்ணோட்டம் 3 சுழி இன், என் வனப்பு 3 சுழி இன், இத்துணையாம் என்றுரைத்தல் 2 சுழி இன், பண்ணுக்கு அழகு அதனை கேட்போர் நன்றன்றல், பிறரிடம் இறந்து செல்லாமை காலுக்கு அழகு. அடுத்து பின்வரு நிலையணி அப்படின்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல்லோ பொருளோ பின்னர் பல இடத்தும் வரின், அதுதான் பின்வரு நிலையணி. இது சொல் பின்வரு நிலையணி, பொருள் பின்வரு நிலையணி, சொற்பொருள் பின்வரு நிலையணி, உவமை பின்வரு நிலையணி அப்படின்னு 4 வகைப்படும். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஒரு செய்யுளில் முன்னர் வந்த சொல் அதன் பொருளும் பின்னர் பல இடத்தும் வரின், அது சொற்பொருள் பின்வரு நிலையணி. ஒரு செய்யுளில் ஃபஸ்ட்டு வந்திருக்க அதே சொல் மறுபடி பின்னாடியும் அதே சொல்லு தான் பல இடத்துல வந்திருக்கு, அதனால தான் அது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்கிறோம். கண்வனப்பு கண்ணோட்டம் என்னும் சிறுபஞ்ச மூல பாடலில் சொற்பொருள் பின்வரு நிலையணி பயின்று வந்துள்ளது. இந்த பாடலில் வனப்பு என்னும் சொல் மீண்டும் மீண்டும் வந்து அழகு என்னும் பொருளை தருகின்றது, அதனால தான் இது சொற்பொருள் பின்வரு நிலையணி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கடுத்து நம்ம நியூ புக்கில் உள்ள சிறுபஞ்ச மூலம் பார்க்க போகிறோம். காரியாசன் தான் எழுதியிருப்பாங்க. அறிவுடையார் தாமே உணர்வர் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே இது இருக்குது. பூவாது காய்க்கும் மரம் உள, நன்று அறிவார் மூவாது மூத்தவர் நூல் வல்லார், தாவா விதையாமை நார்வ வித்து உள, மேதைக்கு உரையாமை செல்லும் உணர்வு. அதாவது பூக்காமலே சில மரங்களில் காய்ப்பது உண்டு, அதுபோலவே நன்மை தீமைகளை நன்கு உணர்ந்தவங்க வயசில் சின்னவங்களாக இருந்தால் கூட அவங்கள மூத்தவரோடு வைத்து எண்ணத்தக்கவரே ஆவார். அது மாதிரி பாத்தி அமைத்து விதை விதைக்காமலே தானே முளைத்து வளரக்கூடிய விதைகளும் இருக்குது. அதுபோலவே மேதையரும் பிறர் உணர்த்தாமல் எதையும் தாமே உணர்ந்து கொள்வார்கள். இதோடைய அணி என்னன்னு பார்த்தோம்னா எடுத்துக்காட்டு உவமை அணி. ஏன்னா போல என்ற உவம உறுப்பு இந்த பாடலில் மறைந்து வந்திருக்கு. போல என்ற உவம உறுப்பு வெளிப்படையாக வந்ததுன்னா அதை உவமை அணின்னு சொல்லுவோம். மறைந்து வந்ததுனால எடுத்துக்காட்டு உவமை அணி. சொற்பொருள் பார்ப்போம். மூவாது முதுமை அடையாமல், நாறுவ முளைப்ப, தாவா கெடாதிருத்தல். இலக்கண குறிப்பு அறிவார் வல்லார் வினையாளனையும் பெயர்கள், விதையாமை உரையாமை எதிர்மறை தொழில் பெயர்கள், தாவா ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம், பகுபத உறுப்பிலக்கணம். உரையாமை அப்படின்னா உரை ப்ளஸ் ஈ ப்ளஸ் ஆ ப்ளஸ் மை. உரை அப்படிங்கிறது பகுதி, ஈ சந்தி அல்லது உடம்படு மெய், ஆ எதிர்மறை இடைநிலை, மை தொழில் பெயர் விகுதி. அடுத்து காய்க்கும், காய் ப்ளஸ் இக் ப்ளஸ் காய் பகுதி, இக் சந்தி, இக் எதிர்கால இடைநிலை, பெயரச்ச விகுதி. இதில் நூல்வெளியில் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழில் சங்க இலக்கியங்களை தொடர்ந்து நீதி நூல்கள் தோன்றின. அது 14 கீழ்கணக்கு என தொகுக்கப்பட்டுள்ளன. அவற்றுள் ஒன்று தான் சிறுபஞ்ச மூலம். இது 5 சிறிய வேர்கள் என்பது இதனுடைய பொருள். கண்டங்கத்தரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி இந்த 5 வேர்களாலான மருந்து உடலோடைய நோயை போக்குகின்றன. அதுபோல இந்த சிறுபஞ்ச மூல பாடல்களில் இருக்கக்கூடிய 5 கருத்துக்கள் மக்களுடைய அறியாமையை போக்கி நல்வழிப்படுத்துவனவாக அமைந்துள்ளன. இந்த பாடல்கள் நன்மை தருவன, தீமை தருவன, நகைப்புக்கு உரியன என்னும் வகையில் வாழ்வியல் உண்மைகளை எடுத்து காட்டுகிறது. சிறுபஞ்ச மூலத்தோடைய ஆசிரியர் காரியாசன். மதுரை தமிழாசிரியர் மாக்காயனாரின் மாணாக்கர் இவர். காரி என்பது இயற்பெயர், ஆசான் என்பது தொழிலின் அடிப்படையில் அமைந்த பெயர். மாக்காரியாசன் என்று பாயிரச் செய்யுள் இவரை சிறப்பிக்கிறது. அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வயதிற்கு உள்ளாகவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னா வள்ளலார். 11 வயதிலே அரசவையில் கவிதை எழுதி பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் பாரதியார். 15வது வயதிலேயே பிரெஞ்சு இலக்கிய கழகத்துக்கு தமது கவிதைகளை எழுதி அனுப்பியவர் விக்டர் ஹியூகோ. 16வது வயதிலேயே தமது தந்தையின் போர்ப்படையில் தளபதியானவர் மாவீரன் அலெக்சாண்டர். 17வது வயதிலேயே பைசா நகர சாய்ந்த கோபுரத்தின்
விளக்கு ஊசலாடுவது குறித்து ஆராய்ந்தவர் அறிவியலாளர் கலிலியோ. சிறுபஞ்ச மூலத்துடைய ஒவ்வொரு பாடலிலும் 5 கருத்துக்கள் இடம்பெற்றுள்ளன. அதுபோல ஒரு பாடலில் 3 கருத்துக்கள் கொண்ட அறநூல் என்னன்னு பார்த்தோம்னா திரிகடுகம். 6 கருத்துக்களை கொண்ட அறநூல் என்னன்னு பார்த்தோம்னா ஏலாதி. அப்புறம் இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிறுபஞ்ச மூலத்துலேருந்து ஒரு பாடல் சொல்லியிருக்காங்க. குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவையலாக்கி வளம் தொட்டு பாகுபடும் கிணற்றோடு என்று இவ்வை பார்ப்படுத்தான் ஏகும் சொர்க்கத்து இனிது. இது சிறுபஞ்ச மூலத்துடைய பாடல் வரிகள். அதுக்கடுத்து நம்ம பார்க்கக்கூடியது ஏலாதி. ஏலாதி எழுதியவர் கனிமேதாவியர். இந்த பாடல் பார்ப்போம். வணங்கி வழி ஒழுகி மாண்டார் சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கிய பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனித்து. இந்த பாடல் என்ன சொல்லுதுன்னா, பிறருக்கு பணிந்து நல்வழியில் நடந்தும் மாண்புடைய சான்றோர் அறிவுரைகளை பின்பற்றியும் நுண்ணறிவு நூல்களை ஆராய்ந்தும் அவை நவிலும் வண்ணம் வாழும் பழியிலா மன்னன் நூல்களெல்லாம் போற்றும்படி வாழ்வான் அப்படின்னு சொல்கிறாங்க. சொற்பொருள்: வணங்கி பணிந்து, மாண்டார் மாண்புடைய சான்றோர், நுணங்கிய நூல் நுண்ணறிவு நூல்கள், நோக்கி ஆராய்ந்து. இலக்கண குறிப்பு: நூல் நோக்கி இரண்டாம் வேற்றுமை தொகை. பழியில்லா மன்னன் ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். பகுபத உறுப்பிலக்கணம்: நோக்கி நோக்கு ப்ளஸ் இ நோக்கி நோக்கு அப்படின்றது பகுதி, இ வினையெச்ச விகுதி. வாழ்வான் வால் ப்ளஸ் யூ ப்ளஸ் ஆண் வால் அப்படின்றது பகுதி, யூ எதிர்கால இடைநிலை, ஆண் ஆண்பால் வினைமுற்று விகுதி. நுனித்து நுனி ப்ளஸ் இத் ப்ளஸ் ஊ நுனி அப்படிங்கிறது பகுதி, இத் அப்படிங்கிறது சந்தி, இத் இறந்த கால இடைநிலை, ஊ வினையற்ற விகுதி. பிரித்தறிதல்: வழியொழுகி வழி ப்ளஸ் ஒழுகி. ஆசிரியர் குறிப்பு பார்ப்போம். ஏலாதியை இயற்றியவர் கனிமேதாவியர். இவருக்கு கனிமேதையர் அப்படிங்கிற மற்றொரு பெயர் இருக்குது. இவர் சமண சமயத்தவர். சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார். இவருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. இவர் திணைமாலை 150 அப்படிங்கிற நூலையும் இயற்றியிருக்கிறார். நூல் குறிப்பு: 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஏலாதியும் ஒன்று. இந்த நூல் சிறப்பு பாயிரம் தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களை கொண்டுள்ளது. 4 அடிகளில் 6 கருத்துக்களை இந்த நூல் நவில்கிறது. இந்த நூல் தமிழருக்கு அருமருந்து போன்றது. ஏலம் என்னும் மருந்து பொருளை முதன்மையாக கொண்டு, அதாவது இலவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்பிலி, ஏலம், இது எல்லாம் சேர்ந்த மருந்து பொருளுக்கு ஏலாதி என்று பெயர். இந்த மருந்து உண்பவர் உடற்பிணியை போக்கும். அதுபோல இந்த நூலின் ஏலாதி என்ற நூலின் நற்கருத்துக்கள் கற்போர் அறியாமையை அகற்றும். இந்த நூலில் 59வது பாடல் நமக்கு பாடப்பகுதியில் கொடுத்துருக்காங்க. அடுத்து புக் பேக் பார்க்குறோம். ஏலாதி 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கனிமேதாவியருடைய காலம் கிபி 5ஆம் நூற்றாண்டு. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த 2 நூல்கள் திரிகடுகம், ஏலாதி. நூல் நோக்கி வாழ் நூல் அப்படிங்கிறது ஃபஸ்ட் இல், நோக்கி வாழ் ஃபஸ்ட் இல், சிறப்பு இல் அப்படின்னு சொல்லக்கூடியது. வான் நுனித்து ஃபஸ்ட்டு நீ 2 சுழி நீ. அப்புறம் இங்கே 8 தொகை நூல்கள்னால் என்ன, 10 பாட்டு நூல்கள்னால் என்னன்னு சொல்லியிருக்காங்க. 8 தொகை நூல்கள் அப்படிங்கிறது நற்றிணை, நல்ல குறுந்தொகை, ஐங்குறுநூறு, ஒத்த 10 ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் கல்யோடு, அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. அடுத்து 10 பாட்டு நூல்கள்: முருகு, பொருநாறு, 12 முல்லை, பெருகு, வளமதுரை காஞ்சி, மறுவினிய, கோல நெடுநல் வாடை, கோல் குறிஞ்சி, பட்டின பாலை, கடா தொடும் 10 அப்படின்னு சொல்லிட்டு 10 பாட்டு நூல்களுக்கான பாடல் இங்கே கொடுத்துருக்காங்க.